நுட்பத்தன்மை பற்றி பார்க்கலாம். ஹைப்பர் விஜிலன்ஸ் ஸ்டேட்ன்றது நார்சிஸ்டிக் ஸ்பேஸில் நம்ம இருக்கிறப்ப நடக்கிற விஷயம். அதாவது திரும்ப குற்றச்சாட்டப்படுதல், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல முறையில் இருந்து தாக்குதல் நடக்குது. ஒருத்தர் 24 மணி நேரம் நம்மள அப்சர்வராக இல்லாமல் எதிரில் இருக்கவங்க நம்மள அப்சர்வராக இருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கிறப்போ நம்ம அதை எப்படி பிஹேவ் பண்ணுவோன்றதும், நம்ம எப்படி அவேர்னஸோட மாற்றப்படுவோன்றதும், ஃபுல் ஃபோக்கஸும் சர்வைவல் மோட்ல எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது. நம்ம எப்போ தாக்கப்படுவோன்றது, அதாவது போர் முனையில் எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியும், பிரசன்ட்ல இருப்போன்றது தெரியும், அவேர்னஸ்ல இருப்போம் தெரியும். உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக 24 மணி நேரமும் சிக்னல்ஸ் பயமான இடத்துல இருந்து கண்காணிச்சிட்டு இருப்போம். எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க எதில் இருக்கவங்கன்றது நமக்கு தெரியாது. போர் முனையில் அதே மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன், அதே அளவுக்கு ப்ரெஷர் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கும்போது ஒருத்தர் நம்ம மேலே தரும்போது நம்ம அந்த எக்ஸ்டர்னலாக காட்டுற விஷயத்தை நமக்கு கேப் கிடைக்கிறப்போ அதே இடத்துல ஒரு இன்டர்னலாக காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரப்போ அவங்க இல்லாத போய் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அவங்க கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்டாக கேப் கிடைக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள அது உள் சைடு அந்த அவேர்னஸ் திருப்பி நடக்கிற விஷயங்களை நம்ம வேறு டொமைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ எஜுகேஷன்லாம் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும், சமைக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த சர்வைவல் சுச்சுவேஷன் தாண்டி அடுத்த சுச்சுவேஷனுக்கு நம்ம மூவ் ஆகும். அப்போ எமோஷனலாக அதில் விடுபட்டு மட்டும் அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த கான்ஷியஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது என்னோட ப்ராப்ளம் இல்லை, உலகத்தில் இருக்க ப்ராப்ளம், அந்த சிஸ்டமோட ப்ராப்ளம்ன்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே அந்த ஹைப்பர் விஜிலன்ஸில் இருக்கிறப்போ உள்ள போய் நிறைய விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வெளியே ஆரம்பிப்போம். அதாவது வெளியில் சில விஷயம் அந்த ஹைப்பர் அவேர்னஸை நம்ம உள்ளுக்குள்ளே செலுத்திக்கிறப்போ அது நமக்கு பெரிய விடுதலை கொடுக்கணுன்றது புரியும். அந்த விடுதலை என்ற விஷயம் கிடையாது. அவ்வளோ இடங்களை தாண்டி உள்ள போகிறப்போ அதே வேறு டொமைன்ஸ் பயன்படுத்துறப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் ரூட்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ரூட்ல இருந்து ப்ராப்ளத்தை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அது நம்ம கூட எப்படி கனெக்ட் ஆகும், நம்ம அதை எப்படி கனெக்ட் ஆகும், நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்தது நம்ம சங்கன் திங்க்லேருந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கவனிக்க ஆரம்பிச்ச அந்த விஷயம், அந்த சர்வைவலில் நிறுத்தப்பட்ட அப்போ உருவான விஷயம், அந்த சர்வைவல் மூடு தாண்டி வேறு டொமைன்ஸில் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது கிடைச்சது தான் சங்கன் திங்க் மிரர் மேக்ஸ்ன்றதும் அப்புறம் அப்சர்வர் எஃபெக்ட் எல்லாமே அதில் வந்து தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அந்த நான் என்றதில் இருந்துட்டா நான் கஷ்டப்படுறேன்றதும் விக்கி மோடுக்கும் போய் ஒரு விஷயமா மாறிடும். அந்த மாதிரி மாறாமல் நம்ம பல கிரியேட்டிவான மெத்தட்ஸை நம்ம வெளியே கொண்டு வர முடியுதுன்றது நமக்கு தெரியுது. ஃபோர்ஸ்டு அட்டென்ஷன் இருக்கிறது வேறு, ஆனால் வந்து அப்சர்வராக அந்த அட்டென்ஷன் இருக்கிறது வேறு. எஜுகேஷனில் சொல்லுவேன், கிவன் டேட்டா அரேஞ்ச் பண்ணுறது, அதனோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது, அதாவது கிவன் டேட்டா அதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா பார்க்குறது, சொல்யூஷன் பார்க்குறது, அப்சர்வர் எஃபெக்ட்டில் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம மேக்ஸில் பார்க்குறப்போ இதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, பேசிக் டெக்னிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் மட்டும் தெரிஞ்சாவே போதுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சால்வ் ப்ராப்ளத்தில் அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பேட்டர்னில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறப்ப அதை கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதையும் சேர்த்து கற்றுக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஹை பீட்டான்ற ஒரு ஸ்டேஜ், ஹைப்பர் விஜிலன்ஸ்ன்ற ஸ்டேஜ் வெளியில் போகும்போது தான் அதே தன்மை நம்ம நேனோவாக உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும்ன்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்குறப்போ அந்த பேட்டர்ன்ஸை தாண்டி நம்ம சிஸ்டத்துக்குள்ளேயே போய் அந்த பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு போகிறப்போ ஆல்ஃபா தீட்டா டெல்டா லெவலுக்கு போய் விஸ்டம் கூட டோட்டல் கான்ஷியஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிற அளவுக்கு வரணுன்றதை நம்ம பார்த்தோம். அது வந்து அன்டிஃபைன்ட் அப்சர்வர் ஸ்கில் தான். அது வந்து அதில் இருக்க ஃபியரை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா, அதை உள்ள செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, 5 சென்ஸ் மூலமாக வெளியே செலுத்துறது மட்டும் இல்லாமல் உள்ளே செலுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அங்கே இருக்கிற விஷயம் மைனஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். அந்த விஜிலன்ஸ் நம்ம அடியில் பார்க்கறதுன்றது நம்ம நுட்பத்தன்மைன்றது நம்ம பல லேயர்ஸ் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டை தாண்டி அது வந்து நமக்கு உள்ளே கொண்டு போகும். டோட்டல் கான்ஷியஸ் கூட கனெக்ட் பண்ணும். நம்ம டோட்டல் மெமரி வரலாம் போயிடுவோம். நம்மளோட ஜெனடிக் மெமரியை தாண்டி செல்லுலார் மெமரியை தாண்டி மாலிகுலர் அட்டாமிக் எம்டி ஸ்பேஸ் மெமரி வரலாம் போயிடுவோம். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நன்றி. பாருங்கள், இது வந்து ஃபோர்ஸ்டு எப்படி கொலாப்ஸ் ஆகுது, ஆனால் வந்து அப்சர்வர் எஃபெக்ட்டில் இருக்கிற ஃபோக்கஸ் வந்து எப்படி அலைன் ஆகுதுன்றது நமக்கு இங்கே தெரியுது. ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க, ரியாக்ட் பண்ணாமல் அந்த விஷயங்கள் தானாக பகுக்கப்பட்டு தனியாக நிற்கிறப்போ அது ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் மனதின் ஆழமான ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து கிராஸ் டொமைன் ஆகி நமக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ ஆன்சர் தானே தெரிய ஆரம்பிக்கின்ற மாதிரி, அதாவது நம்ம ஆன்சர் கூட மூவ் பண்ண முடியுன்ற அளவுக்கு பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.